ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பாகிஸ்தான் சிறைகளில் இருந்து இந்திய மீனவர்கள் 86 பேரை விடுதலை செய்தது அந்நாட்டு அரசு. கார்கில் பனிச்சரிவில் சிக்கி காணாமல் போன வீரரை தேடும் பணியில் ராணுவ வீரர்கள் தீவிரம். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் தேச நலன்களுக்கு எதிரான செயல்களை அனுமதிக்க முடியாது என அருண்ஜேட்லி பேச்சு. சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய விவாதம். நடுவண் அரசின் உணவு தானிய உற்பத்திக்கான சிறந்த மாநில விருதை தட்டிச் சென்றது மேகாலயா. இந்திய ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை. பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். மேற்கு வங்கத்தில் புலியை கொன்று அதன் தோலை கடத்திய 4 பேரை கைது செய்தது வனத்துறை. ஸ்பெயினில் மாணவர்களை அழைத்துச் சென்ற பேருந்து ஒன்று தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 14 பேர் உயிரிழப்பு. உலகக்கோப்பை மட்டைப்பந்து போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 5 விக்கெட் இழப்புக்கு 209 ஓட்டங்கள் குவிப்பு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.